அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில், குறிப்பாக சொல்லலாம் 1/4 நூற்றாண்டு காலமாக விழுப்புரம் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து ஒரு முடிசூடா மன்னனாக வலம் வந்தவர் தான் முன்னாள் அமைச்சர் பொன்முடி. 1989ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் நின்று முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள்ள நுழைகிறாரு பொன்முடி அவர்கள். ஆனால் அடுத்து 1991ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைகிறாரு. ஆனால் 96ஆக இருக்கட்டும், 2001, 2006 அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறாரு. இப்படி தொடர்ச்சியாக இவருடைய வெற்றிகளை குவித்து அறிவாலயத்தில் ஒரு நற்பெயரும் தலைமைக்கு நெருக்கமான ஒரு நபராகவும் மாறுகிறார் பொன்முடி. இப்படித்தான் விழுப்புரம் மாவட்டத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார் முன்னாள் அமைச்சர் பொன்முடி. குறிப்பாக திமுக, அதாவது அறிவாலயம், பொன்முடி அவர்கள் யாரை கை காட்டுறாரோ அவர்களுக்கு தான் சீட் கொடுப்பாங்களாம். கள்ளக்குறிச்சி ஒரு தனி மாவட்டமாக பிரிப்பதற்கு முன்பு வர இவர் யார் கை காட்டுறாரோ அவருக்கு தான் சீட் கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு தலைமைக்கு நெருக்கமான ஒரு நபராக திகழ்ந்தார் பொன்முடி. ஆனால் இவருக்கே ஒரு நபர் ஷாக் கொடுத்தாரு. அது யார் அப்படின்னா முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் தான். 2001, 2006 காலகட்டத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் சி.வி. சண்முகம் அவர்கள் அதிமுகவின் சார்பாக திண்டிவனம் தொகுதியில தான் நின்று வெற்றி பெற்றாரு. ஆனால் 2011 பார்த்தோம் அப்படின்னா திண்டிவனம் தொகுதி தனி தொகுதியாக மாற்றப்படுது. அதனால ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சி.வி. சண்முகத்தை விழுப்புரம் மாவட்டத்தில் களம் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு களம் இறக்குறாங்க. அந்த 2011 தேர்தலில் சி.வி. சண்முகம் தன்னுடைய 1/4 நூற்றாண்டு காலம் விழுப்புரம் மாவட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருந்த பொன்முடி அந்த தேர்தலில் தோல்வியடைகிறார். இது பொன்முடி அவர்களுக்கு பெரிய ஷாக்காக இருந்தாலும் அறிவாலயத்துக்குமே பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. அனுபவம் வாய்ந்த அரசியலில் மிக நீண்ட பயணம் மேற்கொண்ட பொன்முடி அவர்கள் இதெல்லாம் சாதாரணம், அரசியலில் தோல்வி வெற்றி அப்படிலாம் இதெல்லாம் சகஜம், அடுத்த ஆண்டு அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு அறிவாலயம் நம்பியிருந்தாங்க. ஆனால் பொன்முடி அவர்கள் 2016 தேர்தலில் என்ன பண்ணுறாருனா, எனக்கு விழுப்புரம் தொகுதி வேண்டாம், திருக்கோவிலூர் தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிடுறாரு. இதற்கு காரணம் பின்பாக தான் அறிவாலயத்துக்கே புரிஞ்சுது. அது என்ன அப்படின்னா, சி.வி. சண்முகத்தினுடைய செல்வாக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகரிச்சிருக்கு. அதனால நம்ம அங்கே நின்னாலும் தோல்வி தான் அடைவோம், அதனால திருக்கோவிலூர் தொகுதியை வாங்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு போல. ஆனால் 1/4 நூற்றாண்டு காலம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தை ஏன் மாற்றுறாரு அப்படின்னு அறிவாலயத்தில் அப்போ அது பேசும் பொருளாகவும் விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமாகவும் அங்கே பேசப்பட்டது. இதற்கிடையில தான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் ராஜ்யசபா எம்பியுமான லட்சுமணனுக்கும் சி.வி. சண்முகத்துக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு நிலவுகிறது. இந்த மோதல் போக்கின் காரணமாக 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக லட்சுமணன் என்ன பண்ணுறாருனா திமுகவில் போயிட்டு சேர்றாரு. சரி, இவங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, முன்னாள் அமைச்சர் எம்.சி. சம்பத்தின் வழியாக, அதாவது அவருடைய உறவினர் தான் லட்சுமணன் அவர்கள், இவருடைய வழியாக தான் சசிகலா அவர்களுடைய ஆதரவை பெற்று அதிமுகவில் சேர்றாரு லட்சுமணன் அவர்கள். அதன் பிறகு இவருக்கு மிகப்பெரிய பொறுப்புலாம் கொடுக்கப்படுது. மாவட்ட செயலாளர் பொறுப்பு கூட இவருக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது சி.வி. சண்முகத்திடமிருந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு, இவருடைய ஆதரவாளரிடமிருந்த பல நிர்வாகிகளுடைய பொறுப்பு எல்லாமே லட்சுமணன் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு போய் சென்றது. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அணி பிரியுது இல்லையா, இந்த ஓபிஎஸ் அணிக்கு முதல் ஆளாக, முதல் மாவட்ட செயலாளராக போய் ஆதரவு கொடுத்தது லட்சுமணன் அவர்கள் தான். இதன் பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் இணைப்பு நிகழ்ந்தவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனே என்ன பண்ணுறாருனா, மாவட்ட செயலாளர் பொறுப்பை லட்சுமணன் அவர்களிடமிருந்து எடுத்து சி.வி. சண்முகத்திடம் கொடுக்குறாரு. இப்படி எல்லா பொறுப்புகளும் சி.வி. சண்முகத்தினுடைய ஆதரவாளர்களுக்கு போய் சேருது. இதற்கு மேலே நம்ம அதிமுகவில் பயணித்தோம் அப்படின்னா தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு பெரும் ஆபத்தாகவும் பங்கமாகவும் அமையும்
அதனால் உடனே வந்து நம்ம திமுகவுக்கு போகிறது தான் நல்லது அப்படின்னு இந்த முடிவை லட்சுமணன் அவர்கள் எடுக்கிறாரு. அதே போல் லட்சுமணன் அவர்கள் என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் அவர் கை ஓங்கி அடிக்காத மாதிரி சி.வி. சண்முகம் அவர்களும் பார்த்து கொண்டாரு. இதனுடைய நீட்சியாக தான் திமுகவில் போய் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக போய் இணைகிறாரு லட்சுமணன் அவர்கள். இந்த தேர்தலில் 14,668 வாக்குகள் வித்தியாசத்தில் சி.வி. சண்முகத்தை தோற்கடிக்கிறாரு லட்சுமணன் அவர்கள். அதற்கடுத்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட சி.வி. சண்முகம் அவர்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு காரசாரமான பேட்டிலாம் கொடுத்திருந்தாரு. பொன்முடையினாலேயே வீழ்த்த முடியாத சி.வி. சண்முகத்தை லட்சுமணன் அவர்கள் வீழ்த்தியதால திமுகவினுடைய குட் புக்கில் இடம் பிடிக்கிறாரு லட்சுமணன். அதனுடைய பயனாக திமுக விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் பதவி வந்து கொடுக்குது. அதன் பிறகு இவருடைய கை வந்து ஓங்குவதை பார்த்து அதிமுகவை சேர்ந்த சில நிர்வாகிகள் திமுகவில் இணைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் மயிலம் தொகுதியில தான் சி.வி. சண்முகம் அவர்கள் போட்டியிட போவதாக விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. சி.வி. சண்முகம் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மயிலம் தொகுதியில தான் அவருடைய சொந்த ஊரான அவையார் குப்பம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம வன்னிய சமுதாய மக்கள் அங்க அதிக அளவில் இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த தொகுதியில நிற்க போகிறார் அப்படின்னு பேசப்பட்டாலும், இன்னொரு பக்கம் லட்சுமணன் அவர்களை சி.வி. சண்முகத்தினால தோற்கடிக்க முடியல, எதிர்க்க முடியல, அந்த ஒரு சூழ்நிலையை லட்சுமணன் அவர்கள் ஏற்படுத்திட்டாரு அப்படின்ற காரணத்துக்காக தான் மயிலம் தொகுதியில இவர் வந்து போட்டியிடுறாரு அப்படின்னு ஒரு பேசும் பொருளாகவும் இதுவும் பேசப்படுது. ஒருவேளை விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் போட்டியிட்டார் அப்படின்னா, போட்டியிட்டு தோல்வி அடைந்தார்னா அது கௌரவமான தோல்வியாக கூட இருக்காது அப்படின்றதால தான் தன்னுடைய ரூட்டை மயிலம் பக்கம் திருப்பி இருக்கிறாரு அப்படின்னு பேசப்படுது. சட்டமன்ற தேர்தலை நெருங்கும் சமயத்தில் எந்த தொகுதியில் சி.வி. சண்முகம் அவர்கள் போட்டியிட போறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.